கைஸ், தேன் அடிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. தேடிட்டு இருக்கோம் கைஸ். தேனுங்கிறது வந்து மரப்பாக தான் உண்டும். அன்னைக்கு தேன் அடித்தாலும் அமாவாசை அன்னைக்கு தேன் அடிக்கணும். லட்சக்கணக்கான கொலைகள் இருக்குமா? அப்போ ஏதோ ஒரு கொலை, 2 கொலை, 3 கொலை வந்து வெளியே வந்து தெரிஞ்சிட்டு இருக்கும். பார்த்தீங்களா, மயில் இருக்கு. எங்கள் ஊர் சைட்லாம் மயில் வந்து நிறையா வந்து தெரியும். இவன் மொத்தம் 3 டைப் ஆஃப் தேன் இருக்குது. அடுக்கு தேனை, கொம்பு தேனை, மலம் தேனை. எனக்கு காய்ஸ் பிரதர் வந்து தேனை கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ அதுக்குள்ள அவர் செருப்பு போட்டுக்கிறாரு. காய்ஸ் ஒரு விஷயத்தை பார்த்த முயல் என் கண்ணு மாடி. காய்ஸ் இந்த கொலை பிறகு தெரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் 2வது. அவர் தேன் அழிச்சிட்டு இருக்கிறாரு, நான் தேன் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அந்த கேப்ல உள்ள இருக்கு காய், ஆனால் கையை விட முடியாது, கையை விட்டா கடிக்கும் காய்ஸ் அப்படின்னு. காய்ஸ் அடுத்த ஸ்பாட்டை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். 2 ஸ்பாட்டுமே ஃபெயிலியர் ஆகி போச்சு. காய்ஸ், இன்னைக்கு ஒரு புதிய விளாக். எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தேனளிக்கு வந்திருக்கோம். அதாவது எங்கள் ஊர் கிராம சைடு பார்த்தீங்கன்னா நாங்கள் தேனளிச்சு சாப்பிடுவோம். பையன் தேனுங்க வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கே இருக்குது அப்படின்னு, தேன் தொலாவணும் எங்களால் இருக்குதா அப்படின்னு. என்னோடய பிரதர் வந்து கண்டுபிடிக்கிறாரு தேன் எவத்து இருக்குது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிட்ருக்காரு. ப்ரோ கொஞ்சம் திரும்புங்க. கைஸ், தேன் அடிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. அது ரொம்ப எஃபர்ட் போடணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் வந்து தேன் அடிக்க முடியும். பாருங்க இரு, என் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் பார்த்தீங்கன்னா ஓன் பிரதரு. அவர் பார்த்தீங்கன்னா தேனை கண்டுபிடிச்சிட்டாரு. கொண்டு போய் எனக்கு காட்டுறேன் இருங்க. இன்னைக்கு எவ்வளோ தூரம் வந்து பிரதர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. இது என்ன பார்த்தேன் ப்ரோ? அடுக்கு தேனா? அடுக்கு தேன் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் வந்து எராடு மட்டும்தான் இருக்குது, தேன் இல்லை. தேன் போயிருது பார்த்தீங்களா? அடுக்கு தேனுங்க இது. கடிச்சிச்சு ப்ரோ, அதையும் சொல்லு ப்ரோ. தேன் நினைக்கிறதுலாம் சின்ன விஷயம் கிடையாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். எராடு மட்டும்தான் இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ கொலை பிறக்குதுன்னு? நல்ல வேலை என்ன எதுவும் பண்ணல, கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கோம். ப்ரோக்கு வேற காயம் போச்சு லைட்டா. ப்ரோ பார்த்தீங்களா? ஃபெயிலியர் ஆகி போச்சு ஃபஸ்ட் டைம். அடுத்து நெக்ஸ்ட்டு சர்ச் பண்ணணும். ஒன்று நிறையா இருக்குதுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது என்ன சாப்பிட்டா. தேடிட்டு இருக்கோம் காய்ஸ். தேனுங்கிறது வந்து மரப்பாக தான் உண்டும், ஓப்பன் பிளேஸில் என்றைக்குமே உண்டாது. அது மாதிரி வந்து கல்கட் சைடு தான் இது மாதிரி இடத்துல தான் வந்து இந்த மாதிரி சந்தை அந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கும். உள்ளே வந்து வச்சிருக்கும். முன்ன ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா, அது வந்து அடுக்கு தேன்னு சொல்லுவாங்க. எராடே பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்க இருக்கும். எராடும் சாப்பிட்லாம், ஆனால் எராடு அதிகமாக சாப்பிடக்கூடாது, ரொம்ப நல்லது உடம்புக்கு எராடெல்லாம் தான். ஏன்னா எலும்பா பௌர்ணமி அன்னைக்கு தானே தேன் இருக்கும். கைஸ், இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அமாவாசைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்போ மட்டும்தான் வந்து தேன் அழிச்சா தேன் வந்து நிறையா இருக்கும். மற்ற டைமில் தேன் அழிச்சா தேன் இருக்காது. ஏன்னா அமாவாசையில் மட்டும்தான் தேன் அதிகமாக இருக்கும். அப்போ தான் இந்த வந்து குஞ்சுகள் பெரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னைக்கு தேன் அடித்தாலும் அமாவாசை அன்னைக்கு தேன் அடிக்கணும்.
கைஸ் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து புதையான பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அது எப்படி நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணுறதுனா, நம்ம வந்து எப்படி அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொலைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொலை வந்து ஒரு கொலை 2 கொலை வந்து வெளியே வந்து பறந்துட்டு இருக்கும். அந்த கொலைகளை வச்சு தான் நம்ம இந்த இடத்துல தேன் இருக்குது அப்படின்னு வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். ஆனால் அது கிட்டால தான் பறந்துட்டு இருக்கும் எல்லாம். அதாவது கொலைகள் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து லட்சக்கணக்கான கொலைகள் இருக்குமா. அப்போ ஏதோ ஒரு கொலை 2 கொலை 3 கொலை வந்து வெளியே வந்து தெரிஞ்சிட்டு இருக்கும். அதை வச்சு தான் நம்ம வந்து கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு. அப்படித்தான் ப்ரோ ஃபஸ்ட் டைம் வந்து அப்படி பார்த்தாரு, இருந்துச்சு. நம்ம இருக்கிறது பூராமே வில்லேஜ் தான். அழகாக இருக்குங்க எல்லாமே, எல்லா பிளேஸும் அழகாக இருக்கும். சுற்றியும் தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, பாக்குத்தோப்பு, எல்லா தோப்புமே இருக்கும். அதே மாதிரி எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்திங்கன்னா மயில் நிறையா அங்கே இருக்கும். பார்த்திங்களா மயில் இருக்குது. எங்கள் ஊர் சைட்லாம் மயில் வந்து நிறையா வந்து தெரியும் ஈவினிங் டைமு அதெல்லாம் பார்த்திங்கன்னா. காய்ஸ்டா இந்த மாதிரி சந்தை இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி சந்தைலாம் கேஸ் அடுக்குத்தெல்லாம் வந்து இருக்கும். இந்த மாதிரி சந்தை தான் நம்ம வந்து போக வந்து இப்படி தொலைகிட்டு போகணும். நம்ம அப்படி தான் ப்ரோஸ் 2 பேர் வந்து தொலைகிட்டு இருக்காங்க. கைஸ் இன்னொன்று, தேன்லேயே மொத்தம் 3 டைப் ஆஃப் தேன் இருக்குது. அடுக்கு தேன், கொம்பு தேன், மலர்ந்தேன். எனக்கு தெரிஞ்ச தேன் சொல்கிறேன். நாங்கள் அடுக்கு தேனை வந்து பாறைகள்லாம் விட்டோம். மலர்ந்தேனுங்கிறது இந்த பெரிய பெரிய பாறையில் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும், அது அடுக்கு தேன். கொம்பு தேனுங்கிறது இந்த மரத்தில் குச்சலை அது சின்ன சின்னதாக இருக்கும் கொம்பு தேனுங்கிறது. ஆனால் இது மலர்ந்தேன் தாங்க பெருசாக இருக்கும். நிறைய இடத்துல வந்து பெருசாக பார்த்துருப்பீங்க நீங்களே. ப்ரோ பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டார் பிரதரு. உள்ளே போய் சர்ச் பண்ணிகிட்ருக்காரு திக்குதா இல்லையான்னு. கைஸ் தேன் அடிக்கிறதுலாம் ரொம்ப ரிஸ்க்கானதுங்க கைஸ். புதைக்குள்ளே தான் பூந்து புதைக்குள்ளே தான் போனோம். கைஸ் பிரதர் வந்து தேனை கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ அதுக்குள்ளே அவர் செருப்பு போட்டுக்கிறாரு, அவர் போயிட்டார். இப்போ நான் ரொம்ப ரிஸ்க்குங்க கைஸ் தேன் அடிக்கிறதெல்லாம். பாருங்க என்ன மாதிரி இறங்கி போயிட்டே இருக்கு. பாறையில் கல் முள்ளலை ப்ரோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டாரு ஒரு தேனை. முள்ளெல்லாம் குத்துதுங்க கைஸ். பண்ணிட்டு வர கிழிச்சு எங்க மேலே ஏறி வரணுமா இல்லை? தேன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தேன் வாங்கி சாப்பிட்ணும். அந்த கடையில் பேக்கரிலாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் தேன், அதெல்லாம் நல்ல தேனே கிடையாதுங்க. இதில் கீழேங்கட்டா இதில் ஓய் அவர் பாரு எங்கே கூப்பிட்றாரு. அவர் பாரு இங்கே கூப்பிட்ற. காய்ஸ் ஒரு விஷயத்தை பார்த்த முயல் என் கண்ணு மாடி ஓடுதுங்க காய்ஸ். முயல் ஒன்று என் கண்ணு மாடி போடுச்சுங்க கைஸ். நானும் என்ன ஓடுதுன்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா முயல். காட்டு முயல் கைஸ். என் பிரதரோட பேண்டை மட்டும் பாருங்களேன், எத்தனை முள்ளுன்னு. இன்னும் தேன் அடிக்கிறதுல சாதாரணமாக பேசுகிறீங்க. இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி தாங்க தேன் ஒன்று அடி தெரியுதுங்களா உங்களுக்கு. இதுதான் 2வது கைஸ். இதுவும் அடுக்கு தேன் தான்.
அவர் தேன் அழிச்சிட்டு இருக்கிறாரு, நான் தேன் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். சூப்பராக இருக்குது. ஆனால் தேன் கம்மியாக தான் இருக்குது. இதில் இதுவுமே ஃபெயிலியர் ஆகி போச்சு. ஹார்ட் ஒர்க் போடுறது தான் மிச்சம். பாருங்க பேண்டலாம், ஏன் பேண்டெல்லாம் பாருங்க. எப்படி உள்ள வந்து உள்ள வந்துட்டோம். வெளியே போறதுதான் பெரிய டாஸ்க்கு. தேனடிக்க கூட்டிகிட்டு வந்து ஃபுல்லாக முள்ளு கைஸ். பாருங்க பேண்ட் பூரா பாருங்க. ஸோ பனியில் வர கொஞ்சம் லைட்டாக கிழிஞ்சு போய் நூல் வந்துருச்சு செடியை. புதைக்குள்ளேருந்து வரதே பெரிய டாஸ்க் ஆகிப்போச்சு. அடுத்துட்டு 2 டைம் தேடி போகணுமா? 2 டைம் தேடி போயுமே தேன் இருந்துச்சு, தேன் இல்லை, ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு 3ஆவது அட்டம்ப்ட். என் பிரதர் பார்த்தீங்கன்னா தேன் அடிக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டு, பயங்கரமாக அடிப்பார். அவர் நேம் வந்து சந்திரசேகர். வீட்டில் போயிட்டுருக்காங்க, நான் பேக்கில் போயிட்டுருக்கேன். செருப்பு போடல, அதே செப்பல் போட்டிருந்தேன் வச்சுக்கோங்களேன், நானும் சர்ன்னு போவேன். இவரோட பேண்ட் பாருங்க, கொஞ்சம் திரும்ப பேண்ட். பார்த்தீங்களா, இந்த புதையில ரொம்ப கவனமாக பார்த்துட்டு போகணும். தேன் கொலைகள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று வந்து வெளியே பறக்குதா என்ன பண்ணணுன்னு பார்த்துட்டு போகணும். பிடிச்சிட்டாரு ஒருத்தர், இருக்குதான்னு தெரியல. இவத்தொரு தேன் கொலை வந்து இருந்துச்சு. அந்த கேப்ல உள்ள இருக்குது சாய், ஆனால் கையை விட முடியாது, கையை விட்டா கடிக்கும் காய்ச்சி அப்படின்னு. ஆமா பாருங்க கரெக்டாக அதுக்குள்ள இந்த சந்துக்குள்ள இருக்குது, அதில் இருக்குது. இப்போ தெரியுது பாருங்க காய்ஸ். அடுத்த ஸ்பாட்டை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். 2 ஸ்பாட்டுமே ஃபெயிலியர் ஆகி போச்சு. அடுத்த ஸ்பாட்டை நோக்கி போயிட்டு இருக்கோம். சர்ச் பண்ண கைஸ். தேனில் வந்து நிறையா பெனிஃபிட் இருக்குது, நிறையா மருத்துவ பலன்களும் நிறையா இருக்குது. கஷ்டப்பட்டால் தான் தேன் வந்து ரியலான தேன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ப்ரோ பாருங்க ப்ரோ, கேமராவை பாருங்க. தேடிட்டு இருக்கோம், தேனை எடுக்காமல் போக மாட்டோம் கைஸ். இது வரும்போது ஒன்று பிடிங்கிட்டு இருந்தோம். இது பேர் வந்து கள்ளிமுள்ளியான்னு சொன்னார் அவர், ப்ரோ தான் சொன்னார், கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இது குடிச்சா, இது வந்து சாப்பிட்டா, இது புளிஞ்சு சாப்பிட்ணுமா, சாப்பிட்டா பார்த்தீங்கன்னா தண்ணி தாகம் தைக்காதுங்களா அதிகமாக, பிரதர் சொன்னார். மூணு இடத்துலையுமே இவ்வளோ தான் வந்துச்சு. ஆனால் சூப்பராக இருக்குது. இடுப்புலிக்கு நல்லது காய்ச்சி, இடுப்புலிக்குனதா விட்டுக்க போய் எதுலையும் பங்கல பாதம் எல்லாத்தையும். இது வந்து பெரிய இறாகு. தேன் அத்தனை தான் தேனுக்குது. தேனு தெரியுதுங்களா, சூப்பராக இருக்குது. பரவாயில்ல, இது ஒர்த்து. அதை விட 2 விட கைஸ். தேன் அழிச்செல்லாம் சாப்பிட்டாச்சு.
கொஞ்சமாக தான் இருந்துச்சு, இதுதான் பரவாயில்ல, சூப்பராக இருந்துச்சு. கிடைக்குது பாரு. சாப்பிட்டாச்சு, சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் தான் இருந்துச்சு, சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சரி, அடுத்த ஒரு புதிய விழாக்களை சந்திக்கலாம் கைஸ். பாய். இங்கே பாரு, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கிணறு. அவ்வளோதான், அடுத்த ஒரு புதிய விழாக்களை சந்திப்போம் கைஸ்.